ஏஞ்சல் நேயர்கள் அனைவருக்கும் ஆயில்யம் ராமமூர்த்தியின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக எனக்கு திதி, யோகம், கரணம் என்ற அற்புதமான பொக்கிஷமான ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் குருஜி சௌபாக்கிய மணியன் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை பணிந்து இந்த பதிவுக்குள் நான் செல்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த லைவ் செஷனில் இந்த பதிவில் வந்து நியூமராலஜியை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய மொபைல் எண்ணை எப்படி தேர்வு செய்கிறது, உங்களோட வண்டி வாகனத்துக்குரிய எண்களை எப்படி தேர்வு செய்வது, உங்களுடைய ஏடிஎம் பாஸ்வேர்டு, மொபைல் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து எப்படி யோகமாக அமைச்சிக்கிறது என்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நியூமராலஜியில் வந்து 1ஆம் நம்பர் வந்து சூரியனுக்குரிய எண்ணாகும், 2 வந்து சந்திரனுக்குரிய ஆதிக்க எண்ணாகும், 3 வந்து குரு பகவானுக்குரிய ஆதிக்க எண்ணாகும், 4ஆம் நம்பர் வந்து ராகு பகவானுக்குரிய ஆதிக்க எண்ணாகும், 5 வந்து புதன் பகவானுக்குரிய ஆதிக்க எண்ணாகும், 6 வந்து சுக்கிரன் பகவானுக்குரிய ஆதிக்க எண்ணாகும், 7 வந்து கேது பகவானுக்குரிய ஆதிக்க எண்ணாகும், 8 வந்து சனி பகவானுக்குரிய ஆதிக்க எண்ணாகும், 9ஆம் நம்பர் வந்து செவ்வாய் பகவானுக்குரிய ஆதிக்க எண்ணாகும். இப்போ கரணத்தை பேஸ் பண்ணி நம்ம எப்படி இதை பயன்படுத்தலான்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து வணிசை கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து நல்ல நிலையில் இருப்பார். அப்போ வந்து நீங்கள் 1ஆம் நம்பர் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து மொபைல் பாஸ்வேர்டு ஆகட்டும், வண்டி வாகனங்கள் என்னாகட்டும் 1ஆம் நம்பர் வர மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து அமைச்சிக்கலாம். அப்போ நீங்கள் இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து சிவ வழிபாடு வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் வந்து பாஸ்வேர்டு எண் வந்து யார் அமைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசை கரணத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து 2ஆம் நம்பர் ஆதிக்கத்துக்குரிய எண்ணை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். இதுக்கு நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா ஆதிபராசக்தி வழிபாடு வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதே போல் 3 எண்ணை வந்து 3 வர மாதிரி யார் வந்து பாஸ்வேர்டு, மொபைல் நம்பரு இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் வந்து சதுஸ்பாத காரணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா தாராளமாக இந்த 3 எண்ணை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் குரு பகவான் வழிபாட்டை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வந்து 4ஆம் நம்பர் வந்து யார் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலவ கரணத்தில் பிறந்த அன்பர்கள் அல்லது நாகவ கரணத்தில் பிறந்த அன்பர்கள், இந்த 2 கரணத்தில் பிறந்த அன்பர்களுமே வந்து 4க்குரிய ஆதிக்க எண்ணை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டைரெக்டாக நீங்கள் வந்து புற்று வழிபாடு வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். அது வந்து உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வந்து 5 என்ற ஆதிக்க எண்ணை வந்து யாருக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிம்ஸ்துகுண கரணம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 5 என்ற எண்ணை வந்து நீங்கள் மொபைல் பாஸ்வேர்டு, பேங்க்கு பாஸ்வேர்டு, ஏடிஎம்மு இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அது மிக சிறந்த ஒரு அனுகூலத்தை வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் டைரெக்டாக வந்து இதுக்கு வந்து பெருமாள் வழிபாடு வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம். அதே போல் வந்து 6ஆம் நம்பர் எண் வந்து யார் அதிகமாக வந்து பயன்படுத்தின வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணத்தில் தைத்துளை கரணம் அமைப்பில் பிறந்த அன்பர்கள் வந்து நீங்கள் தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம். உங்களுடைய ஃபோன் நம்பர் 6 எண் வர மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம். மொபைல் பாஸ்வேர்டு, ஏடிஎம் பாஸ்வேர்டு இதெல்லாம் வண்டி வாகனத்துக்குரிய எண் 6 வர மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறந்த வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக வந்து 7ஆம் நம்பர் வந்து யாருக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பத்திரை கரணத்தில் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து 7ஆம் நம்பர் எண் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதிகள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து வந்து அதிகரித்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு வெற்றியையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் வந்து முன்னேற்றத்தையும் வந்து நிச்சயமாக அது ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக 8ஆம் நம்பர் எண் வந்து யாருக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌளவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மிக சிறந்த ஒரு வெற்றியை வந்து நிச்சயமாக அது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் எண் வந்து 8 வர மாதிரி அமைச்சிக்கலாம், வண்டி வாகனத்துக்குரிய எண் 8 வர மாதிரி மாற்றிக்கலாம், உங்களுடைய பேங்க் பாஸ்வேர்டு, மொபைல் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து நீங்கள் 8இன் ஆதிக்கத்தில் கொண்டு வரும்பொழுது அது மிக சிறந்த யோகத்தை வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக வந்து 9ஆம் நம்பர் எண் வந்து யாருக்கு அதிக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பவகரணத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக 9ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகர் வழிபாடை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இப்படி வந்து நியூமராலஜி எண்களை வந்து நீங்கள் சூட்சம முறையில் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி எல்லா விஷயத்திலும் சரி ஒரு மிக சிறந்த நல்ல அனுகூலத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து நிச்சயமாக ஜோதிட ரகசியம் நீங்கள் பார்த்துட்டு அன்பர்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.